நம்ம நெடுநாள் பிரெயின் பவரோட, உடலில் தெம்போட, நடமாடுகிற சக்தியோட நம்ம இருக்கணும்னா, பிரெயின் ரீஜெனரேஷன் புது புது பிரெயின் செல்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா பிரெயின் தான் நம்ம உடலை முழுக்க ஆட்டி படைக்கிறது. என்னது? இந்த பிரெயின் தான். சோ லிவரை கூட கொஞ்சம் பிச்சு எடுத்து மகன் லிவரை அப்பா உடைய கெட்டு போன லிவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இந்த அப்பா லிவரை மாற்றி அமைக்கலாம், புதுசாக மாற்றி அமைக்கலாம். ஆனால் இந்த பிரெயின் அப்படி செய்ய முடியாது. இன்னும் அதை பத்தி கவலை கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் தன்னால இயற்கையாக நடக்குமா? எஸ், இயற்கையாக மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போதான் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கும். இதுவரைக்கும் பிரெயினை புதுப்பிக்க முடியாது அப்படின்னு படித்த நாங்கள் இப்ப புதுப்பிக்க முடியும். பிரெயின் பிளாஸ்டிசிட்டி, நியூரோஜெனிசிஸ், இது எல்லாத்தையும் படிக்கிறோம். ஓகே, இந்த பிரெயின் புதுப்பிக்கப்படுகிறது. நியூரோஜெனிசிஸ், நியூரான்ஸ், பிரெயின்ஸ்ல உள்ள நியூரான்ஸ் புதுசா டெய்லி முளைக்குதுப்பா. என்ன அழகு இல்ல? என்ன த்ரில்லிங் இல்ல? சோ அது நடக்குமா? எஸ், நார்மலா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அதை 5 மடங்கு ஸ்பீடாக்க முடியுமா? எஸ், முடியும். சரி, இப்போ அதுக்கு என்ன மைண்ட் செட் வேணும்? ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லோ டிசையர் உள்ளவங்கள்ட்ட நியூரோஜெனிசிஸ் நடக்குது. லோ டிசையர் யார்கிட்ட இருக்கும்? பெரிய மகான்கள்ட்ட இருக்கும். பெரிய அந்த உலகத்தை துறந்த ஞானிகள்ட்ட இருக்கும். சோ லோ டிசையர், இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் வேலை பாரு, வேலை பாரு, வேலை பாரு, இன்னும் சம்பாதி, சம்பாதி, சம்பாதி. 90 மார்க் தான் எடுத்தியா? ஏன் 100 மார்க் எடுக்கல? இதெல்லாம் சொல்லுவோமா? சொல்லுவோம். பெத்த பிள்ளைகிட்ட சொல்லுவோம். அப்போ என்னது நடக்காது? எதை தடை பண்ணுகிறீர்கள்? புது புது பிரெயின் செல்ஸ் வாரத நீங்க தடை பண்ணுகிறீர்கள். சோ லோ டிசையர் சொசைட்டியா இருக்கணும் நம்ம. அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க, டீச்சர் வறுத்து எடுப்பாங்க. அதுக்கு மேல டியூஷன் டீச்சர் அவங்க வருன்னு வறுத்து எடுத்து உங்க மூளையெல்லாம் சுண்டி போக பண்ணுவார்கள், காய்ந்து போக பண்ணுவார்கள். சோ லோ டிசையர் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெக்வசைட். மைட்டோக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா கண்டுபிடிக்கப்படுகிற ஒரு மாலிக்யூல் பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லணும். CoQ10 எல்லாருக்கும் தெரியும். சப்ளிமெண்ட்ஸ் ஈஸியா கிடைக்குது. ஆனால் இந்த மைட்டோக்யூ அப்படிங்கிறது நான் இந்தியன் அமேசான்ல தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. ஒரு நாளைக்கு CoQ10 200 mg வேணும்னு வைங்க. இந்த மைட்டோக்யூ, அதாவது மைட்டோக்வினால் மீசிலேட் அப்படிங்கிறது 20 mg டெய்லி சாப்பிட்டு 6 வாரம் செக் பண்ணியிருக்காங்க. எஸ், திஸ் இஸ் $100 million ரிசர்ச். ஸோ இந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, 6 வீக்ஸ்ல உங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் உங்களுடைய பாடியில அது குறையுது. எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் த பாடி 30 வயசுல இருந்தே குறையும். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு 15 வயசுலயே குறைய ஆரம்பிச்சிருது. என்னால நடக்க முடியல, என்னால உழைக்க முடியல, தூக்கமா வருது, டயர்டா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப காமன் வேர்ட்ஸ் பை த யங்ஸ்டர்ஸ். ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுது? 30 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாடியில எனர்ஜி குறையுது. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு 1% வீதமா குறையுது. சோ ஒரு 80 வயசை நெருங்கிற ஒரு பெண் 15 வயசோ 30 வயசு பெண் மாதிரி இருக்க முடியாது. எனர்ஜி ப்ரொடக்ஷன். சோ நிறைய அந்த $100 million ரிசர்ச் எதுக்கு? எப்படி எனர்ஜியை கூட்டுறது? எஸ், எனர்ஜியை எப்படி கூட்டுறது? வாழ்நாளை கூட்டிட்டோம். 80 வயசு வரை வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. 90 வயசு கூட வாழ்ந்துடுறாங்க, 100 வயசு கூட வாழ்ந்துடுறாங்க. ஆனால் பிரெயின் டிக்ளைனோட, ஹார்ட் டிசீஸோட அவங்க வாழ முடியாது. சோ எப்படி எனர்ஜெட்டிக்கா ஒரு யங்கர் மாதிரி? ஆர்டிபிஷியல் தான் இதெல்லாம், ஆர்டிபிஷியல் தான். ஆர்டிபிஷியலா நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ், நம்ம உடம்புல உள்ள அந்த 30 வயசுல இருந்த நேச்சுரல் மைட்டோக்வினால் டிக்ளைனை சப்ளிமெண்ட் பண்ணி சரி கட்ட முடியுமா? அதுதான் இந்த $100
மில்லியன் டாலர் ரிசர்ச். ஓகே, நிறைய ரிசர்ச் நடக்கும். நான் படித்த அந்த ரிசர்ச்சுக்கு மட்டும் $100 மில்லியன். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, 6 மாசம் நீ 6 வாரம் இந்த 20 mg சாப்பிட்டா போதும். சாப்பிட்டால் உனக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. உன்னுடைய பிரெயின், ஹார்ட் அண்ட் மசில்ஸ் தான் நிறைய எனர்ஜியா சாப்பிடுது. ஸோ இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் நல்லா யூட்டிலைஸ் ஆகுது. எக்ஸஸாவும் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருது சில வேளை மைட்டோகாண்ட்ரியா. எக்ஸஸ் எனர்ஜி என்ன பண்ணுது, டேமேஜ் பண்ணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து சுத்தி உள்ள விஷயங்களெல்லாம் டேமேஜ் பண்ணும். எஸ், இதெல்லாம் இப்போ உள்ள ரிசர்ச். ஆனா நீங்க மூளையில அதெல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியற வேண்டியது என்னதுன்னா, கோக்யூட்டன் இதை பத்தி என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆமா, நானும் கோக்யூட்டன் 200 mg டெய்லி சாப்பிட்றேன். ஆனால் அதை விட ஒரு பெட்டர் காம்பவுண்டுன்னு சொல்றாங்க. 20 mgலே நமக்கு இது கிடைச்சிரும், இந்த எனர்ஜியை டிக்ளைன் பண்றதா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் பேசுவோம்.